தலையெழுத்தை மாற்றியது தர்பூசணியா அல்லது அது அடி ஆக்சனா? சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் சிறு கடைகளில் ஆரம்பித்து ஹோட்டல்கள் வரை அடிக்கடி ரெய்டு செல்வதும் அவரை சுற்றி கேமராக்களோடு டிவி மற்றும் சோசியல் மீடியாக்கள் அலைவதும் வாடிக்கையாகி வந்தது. கடைகளுக்கு ரெய்டு செல்வதும் கெட்டுப்போன உணவுகளை அளிப்பதும் கடைகளுக்கு சீல் வைப்பது வரை இவர் முகம் மக்களுக்கு மிகவும் பரிச்சயம். இது இல்லாமல் செய்தி சேனலுக்கும் சோசியல் மீடியாக்களுக்கும் பிரத்யேகமாக நேர்காணல்களையும் அவர் கொடுப்பதுண்டு. காய்கறிகள், பழங்கள், அசைவ உணவு வகைகள் என கலப்படமில்லாத உணவுகளை எப்படி தரம் பிரிப்பது என்று பல ஆலோசனைகளை இவர் வழங்கி வந்தார். இப்படி பிஸியாக இருந்த சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அதிகாரி சதீஷ்குமார் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இந்த இடமாற்றத்துக்கு அவரின் சில சர்ச்சையான கருத்துக்களும் அதற்கு பிறகான அந்த பட்டியும் தான் காரணம் என்று கூறப்படுகிறது. மாதா மாதம் சிறு கடைகளுக்கு 10,000 என்றும் மக்களிடம் சற்று அபிமானம் பெற்ற கடைகளுக்கு 1,00,000 என்றும் 5 நட்சத்திர ஹோட்டல்களில் உள்ள உணவகத்துக்கு 2,00,000 வரை அவருக்கு கட்டிங் வந்து கொண்டிருந்தது என்று சொல்லப்படுகிறது. அவரும் தன் உயர் அதிகாரிகள் வரை சீராக இருந்த கட்டிங்கை விநியோகம் செய்து கொண்டிருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. இதனால் விளம்பரங்களை விரும்பும் இவரின் ரெய்டுகளுக்கும் நேர்காணல்களுக்கும் எந்த விமர்சனங்களும் இதுவரை வந்ததில்லை. சில நாட்களுக்கு முன்னர் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பிலால் என்ற உணவகத்தில் பீஃப் பிரியாணி மற்றும் ஷவர்மா சாப்பிட்ட 14 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். உடனே விவரம் அறிந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடியாக அந்த உணவகத்தை ரெய்டு நடத்தி சீல் வைத்து மூடினர். அதைத் தொடர்ந்து பல கடைகளில் ரெய்டு நடத்திய போது அவருக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. இதனால் ரெய்டை நிறுத்திவிட்டு வந்த காரில் திரும்பினார். தர்பூசணியில் ரசாயனம் பூசப்பட்டதென்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி பிரபலமானார். அதுவே அவருக்கு பிராபலமானது. தாகம் தீர்க்கும் தர்பூசணிக்கு ஏற்பட்ட தகராறால் தர்பூசணி விலை வீழ்ச்சியடைந்தது. விவசாயிகள் போராட்டம் நடத்தினார்கள். விளைவு அந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி அந்த பல்ட்டி அடித்தார். தர்பூசணி மேல் கை வைத்தாலும் பீஃப் பிரியாணி மேல் கை வைத்தாலும் பிரச்சனை திசை திரும்பிவிடும். தனக்குத்தானே சூனியம் வைத்த அதிகாரி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.